Hello friends, welcome to Elegant Designer. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா beads வச்சு எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்ன்றதை ஏற்கனவே நான் வீடியோஸ்ல போட்டுருக்கேன். அதிலே வந்து அடிஷனலா இன்னும் என்னென்ன சேர்க்க முடியும்ன்றதை நான் காமிக்கிறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது, எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றத காட்டுறேன். அதோட சேர்த்து இன்னொன்று என்னன்னா இந்த பால் பீட் இருக்குல்ல, ஸோ இந்த பால் பீடை வந்து ஒயிட் கலர், ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றதை காட்டுறேன். அதுக்கு நான் நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதோட வந்து துலிப் நம்பர் 23 தான் யூஸ் பண்றேன் நீடில். இங்க இருந்து ஸ்டிட்ச் ஸ்டார்ட் பண்றேன். மித்த பீட்ஸ்லாம் எப்படி லோட் பண்றோமோ அதே மாதிரி தான் லோட் பண்ணணும். பீடோட சென்டர்ல விட்டு எடுத்துடணும். ரைட்டா வச்சு பீடை உள்ள தள்ளிட்டு கரெக்டா அதோட அளவுக்கு ஸ்டிச் போட்டு எடுத்துடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பால் பீடு ஒயிட் கலர் இருக்குல்ல, ஸோ இதை வந்து இதில் லோட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு உள்ளே தள்ளிட்டு கரெக்டாக எண்டில் ஸ்டிச் போடணும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பீடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் சுகர் பீடு இல்லாட்டினா ரவுண்ட் பீடு, இந்த மாதிரி எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் கிறிஸ்டல் பீடு உள்ள தள்ளிட்டு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து ஒயிட் பீடு தாப்புல ஒரு கிறிஸ்டல் பீடு, நெக்ஸ்ட் ஒயிட் ரவுண்ட் பீடு. இப்படியே மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என் நாட் போட்டு முடிக்கிறோம். நார்மல் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். துலிப் நம்பர் 23 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். கட்தானா பீடு வந்து இந்த சைஸ்ல மீடியம் சைஸ்ல எடுத்திருக்கோம். இதுல வந்து குட்டியும் இருக்கு பெருசும் இருக்குது. பீட்ஸை எப்பயும் போலதான் நீடில் லோட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டா வச்சு உள்ள தள்ளிட்டு ஸ்டிச் போட வேண்டியதான். இதே மாதிரியே எல்லா ஸ்டிச்சஸுமே போடலாம். இதுக்கு வந்து ஒவ்வொரு பீடா தான் ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ஷேப் ஃப்ரேம்ல இருந்து கிளாத்தை கலட்டினாலும் அந்த ஷேப் நமக்கு அப்படியே கிடைக்கும். இந்த இடத்துல நான் என்ன போட்டு முடிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் கட்தான பீடு. ஓகே, இதை வந்து எப்பயும் போல தான் லோட் பண்ணணும். அந்த டியூப் மாதிரி தான் லோட் பண்ணணும். இதுக்கும் நான் நார்மல் சேவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இதோட வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவா சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்படியே ஒரு டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்றேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல நான் என் நாட் போட்டு முடிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டியூப் பீடையே வச்சு நம்ம எப்படி ஜிக்ஸாக் மாதிரி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் நான் நார்மல் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். துலிப் நம்பர் 23 எடுத்திருக்கேன். த்ரெட்டை இந்த இடத்துல இருந்து வெளியில எடுத்திருக்கேன். எப்பயுமே ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் பண்ணிருந்தோம்ல முதல் இதுல, ஸோ இதை வந்து கொஞ்சம் கிராஸா ஸ்டிச் பண்றோம். அடுத்த டியூப் பீடை இந்த சைடில் கிராஸா ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் பீடை இந்த சைடில், நெக்ஸ்ட் பீடை இந்த சைடில். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு ஃபைனலாக இந்த இடத்துல என் நாட் போட்டு முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த லீஃப்ல வந்து நம்ம இந்த மீடியம் சைஸ் கட்டான பீட்ஸை வந்து யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஷார்ப் எட்ஜுக்கு நம்ம எப்போ யூஸ் பண்ணுறது தான் ஃபாலோ பண்ணுறோம். இருந்தாலும் நான் அதை ஒரு தடவை செஞ்சு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அஸ் யூஷுவல் நார்மல் சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். துலிப் நம்பர் 23 எடுத்திருக்கேன். த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். ஒரு பீடாவே ஸ்டிச் பண்ணுங்க. குட்டி கட்தானா, அதாவது மீடியம் சைஸ் கட்தானா தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒன்னொன்னா நீங்க ஸ்டிச் பண்ணாதான் அந்த ஷேப் வந்து கடைசியா ஃப்ரேம்ல இருந்து கலட்டும் போது அந்த ஷேப்லயே இருக்கும். கரெக்டா அந்த ஷார்ப் எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டர்னிங்ல என்ன ஸ்டிச் போடுவோமோ அந்த ஸ்டிச் இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல பீட் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஷார்ப் எட்ஜாகவும் வரும், ஷேப்பும் மெயின்டைன் ஆகும். நிஜமாவே இந்த லீஃப் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல என் நாட் போட்டு முடிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா எப்படிலாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம் பீட்ஸ் யூஸ் பண்ணி. இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் கிடையாது, இதே மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா யோசிக்கணும் எந்த எதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெரைட்டிஸா யோசிச்சாதான்
ஸ்டிச்சஸ் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வேற என்னென்ன காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணலான்றத ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதை எப்படி இன்னும் ஸ்டிச் பண்ணலாம் டிஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது போக வந்து நான் போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து இன்டிமேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.